இஸ்லாத்தின் முதலாவது தூதுவர், மதீனா நகரில் முதலாவது பிரசங்கம் செய்தவர், மக்கா நகரில் செல்வந்த இளைஞன். அந்த சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தின் பனு அப்துத்தார் கிளையில் பிறந்தார்கள். இஸ்லாத்துக்கு முன் இவர்கள் மிகுந்த செல்வ செழிப்புள்ள ஒரு இளைஞராக மக்கள் மத்தியில் அறிமுகமாகியிருந்தார். இவர்களுடைய ஆடைகளும் வாசனை திரவியங்களும் மக்காவின் இளைஞர்கள் மத்தியில் அவரை பிரசித்தி பெறச் செய்தது. ஆனால் இறைவனின் சத்திய செய்தி வந்தபோது முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக அதனை ஏற்றுக்கொண்டார்கள். நபி அவர்கள் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் திறமை, தூய்மை, போதிக்கும் ஆற்றலை கண்டார்கள். இதனால் இஸ்லாமிய அழைப்பை மதீனாவுக்கு எடுத்துச் செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மதீனாவில் அன்சாரிகளுடன் வசித்தார். அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டினார். இஸ்லாமிய கல்விகளை போதித்தார். இதன் மூலம் முதல் இஸ்லாமிய சமூகத்துக்குரிய அடிப்படை தளத்தை உருவாக்கினார். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பிரச்சாரம் மற்றும் முன்மாதிரியின் மூலம் இஸ்லாம் மதீனாவின் பல கோத்திரங்களுக்கும் பரவ ஆரம்பித்தது. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறும் ஆசிரியராக மட்டும் இருக்கவில்லை, ஒரு படை வீரராகவும் பணியாற்றினார். உஹது போருக்கான நாள் வந்தது. முஸ்லிம் படையின் கொடியை தாங்கும் கண்ணியமான ஆபத்தான பணி இவருக்கு தரப்பட்டது. போர் கடுமையாக மாறிய போது பலர் பின்வாங்கினார்கள். ஆனால் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வாங்கவும் இல்லை, திசை திரும்பவும் இல்லை. தனது வலது இடது கை இரண்டையும் இழந்தார்கள். இறுதியாக ஷஹாதத்தையும் அடைந்து கொண்டார்கள். போருக்கு பிறகு சஹாபாக்கள் ஷஹீதுகளின் உடல்களை கண்டெடுத்த போது முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலை மூடுவதற்கு முழுமையாக போதாத ஒரே ஒரு துணி மட்டுமே இருந்தது. இதுதான் நம்பிக்கைக்கு ஆடம்பரம் தேவையில்லை என்று நிரூபித்த முஹாஜிர், முத்தகல்லிம், ஷஹீத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.